இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கின்றனர். கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார். பொதுக்கூட்ட மேடையில் ராகுல் காந்தி வந்திருந்த நிலையில் வழிநெடுகிலும் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். கோவையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் தற்போது பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் வந்திருக்கின்றனர். பொள்ளாச்சி, கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தற்போது ராகுல் காந்தி கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்திருக்கிறார். பொதுக்கூட்ட மேடைக்கு செல்லும் வழியில் ராகுல் காந்திக்கு வழிநெடுக மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். தற்போது இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக பங்கேற்கின்றனர். இந்த பிரச்சாரத்த மேடையில் தற்போது ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் பொதுக்கூட்ட மேடையில் நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தற்போது பங்கெடுத்திருக்கின்றனர். மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கெடுத்திருக்கின்றனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் பொள்ளாச்சி, கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வந்திருக்கின்றனர். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றனர். பொதுக்கூட்ட மேடைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் வந்திருக்கின்றனர். கோவையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார். கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். நெல்லையில் நடந்து முடிந்த பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து தற்போது அவர் கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். பொள்ளாச்சி, கோவை வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கும் இந்த கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தற்போது கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றனர். கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தற்போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக முதல் காரணமாக இருந்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக இதை முன்னெடுத்த
நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களையும், அதேபோல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய முன்னணி தலைவர்களில் முக்கியமானவரான நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராகுல் காந்தி அவர்களையும் உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்கள், இரவு பகலாக தேர்தலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் மற்றும் உதயசூரியன் சின்னத்திலே நம்முடைய பொள்ளாச்சி தொகுதியிலே போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும், உதயசூரியன் சின்னத்திலே கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும், கை சின்னத்திலே போட்டியிடும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி அவர்களையும் மற்றும் பொதுமக்களையும் இங்கே அனைவருடைய சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.